ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், என்னுடைய சின்ன பையன் மளிகை செலவு நானே போய் இன்றைக்கி வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 மட்டும் எடுத்துகிட்டு இந்த வாரத்துக்கு உண்டான மளிகை செலவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அன்னபூர்ணா பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் வாங்க போயிருந்தாங்க. என்னடா இது 500 நாளே சாமான் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு சொல்கிறான், அம்மா இனிமேல் நான் மளிகை செலவு வாங்குறதுக்கு நான் போக மாட்டேன், நீயே போய்க்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மளிகை செலவு எத்தனை ரூபாய்க்கு வாங்குறது, எப்படி வாங்குறது, வாரத்துக்கு வாங்குறது, மாதத்துக்கு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஃப்யூச்சர் நல்லா உதவும்ல அவங்களுக்கு. அதனால் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, இப்படியெல்லாம் பசங்க போய் இதிலே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க பாருங்கள், அழகா. அதுக்கு வேண்டி தானே போடுறேன். பாருங்கள், சாம்பார் தூள், சிக்கன் பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இது என்னது மட்டன் மசாலா தூள், சில்லி பவுட்ரு, பச்சை பயிர் பாருங்கள் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் என் பையன். பரவாயில்ல, நான் எதுவுமே சொல்லலை, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள். மிளகாய், கல்லெண்ணெய், அப்புறம் ஆசீர்வாத் 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னால் 1 கிலோவே வாங்கிட்டு வந்திருக்குறான். எனக்கு தெரில. அப்புறம் போய் பில்லை பார்த்தா 580 ரூபா 590 ஆயிடுச்சுங்க. அம்மம்மா, நான் இனிமேல் மளிகை செலவே நான் வாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சம்மா பொழைச்சம்மான்னு ஒரே வட்டமாக இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளோதான் மளிகை செலவு வாங்கினேன். இதே 600 ரூபா ஆயிடுச்சு. பார்த்துக்குங்க மக்களே, எவ்வளோ விலைவாசி எச்சாயிடுச்சு பார்த்துக்குங்க. இதுலேருந்து காசு எவ்வளோ முக்கியம், பைசா எவ்வளோ முக்கியம், எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க எங்கள் பையன். ஓகே வியூவர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மளிகை செலவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப போய் மார்க்கெட் செலவெல்லாம் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு. உடனே ஒரு கப் பால் வாங்கிட்டு காய்ச்சி வச்சுட்டு டயர்டாக இருக்குங்காட்டி இந்த பன்னு பார்த்தோன்னே நல்லா இருந்தது, புஸ் புஸ்ஸுன்னு. இந்த பண்ணு வாங்கிட்டு வர சொல்லி அப்படியே வாங்கிட்டு பால் காய்ச்சி இப்போ தொட்டு சாப்பிட போகிறோம். டயர்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம ஏதாவது சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பால் காய்ச்சியாச்சு, பண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு, தொட்டு அழகாக சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணு சாப்பிட்லாம். சுட சுட இருக்குது, அப்படியே ஆவி பறக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.